يرجع الأمر كله عفوا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا وحبيبك وشفيعنا وهادينا مولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم يا رب الكعبة اللهم يا رب الكعبة ربنا رب عظيم ربنا رب رحيم يا ربنا لا رب سواك يا رب العالمين يا ربنا لا رب سواك يا رب العالمين. اللهم يا حليم يا عليم يا عليم يا عظيم يا ذا الجلال والإكرام نسألك خير الدنيا وخير الآخرة واصرف عنا شر الدنيا وشر الآخرة. اللهم إنا نسألك خير الصباح وخير المساء وخير القضاء وخير القدر وخير القضاء وخير القدر وخير ما جرى به القلم. ونعوذ بك من شر الصباح وشر المساء وشر القضاء وشر القدر وشر ما جرى به القلم. اللهم إنا نستودعك ونستحفظك أدياننا وأنفسنا وأهلنا وأولادنا وأحفادنا وخطننا وأموالنا وكل شيء أعطيتنا واجعلنا وإياهم في كنفك وأمانك وجبارك وعيادك من كل شيطان مريد وجبار عنيد وذي عين وذي بغير من شر كل ذي شر إنك على كل شيء قدير. يا الله எங்களை மன்னிப்பாயா, எங்களுடைய பெற்றோர்களை மன்னிப்பாயா, எங்கள் மனைவி மக்களை மன்னிப்பாயா, எங்கள் உஸ்தாதுமார்களை மன்னிப்பாயா, எங்கள் ஷேഖ்மார்களை மன்னிப்பாயா, எங்களுடைய முரீதுகள் மாணவர்கள் ஹாதிம்களை மன்னிப்பாயா, எங்களுக்கு உதவி செய்கிறவர்களை மன்னிப்பாயா, முஃமினான ஆண் பெண்களை மன்னிப்பாயா. ரஹ்மானே உனக்காக இங்கே நீ எங்களை கொண்டு சேர்த்தாய் ரப்பே. உன்னதமான ஹஜ்ஜை நிறைவேற்ற வைத்தாய் ரப்பே. அல்லாஹ் அக்பர் ரொம்ப லேசாக்கினாயா. ஹஜ்ஜை லேசாக்கினவனே ரஹ்மானே அரபாவை முஸ்தலிஃபாவை முழுமையாக கொடுத்த ரப்பே. நாவை ரொம்ப லேசாக்கிய ரப்பே. உனக்கு எல்லா புகழும் யா அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கையின் இந்த ஹஜ்ஜை நிறைவான ஹஜ்ஜாக ஆக்கி தருவாயா. அல்லாஹ் முடிவானதாக ஆக்கி விடாதையா, முடிவானதாக ஆக்கி விடாதையா, கடைசியாக ஆக்கி விடாதையா. மீண்டும் மீண்டும் வரும் நசீபை வழங்குவாயா. இப்போது நாங்கள் விதா செய்கிறோம் யா அல்லாஹ். இங்கிருந்து விடை பெறுகிறோம் யா அல்லாஹ். இந்த விடை பெறுதல் தற்காலிகமாக ஆக்கி வைப்பாயா. அடுத்தடுத்து நாங்கள் வர வேண்டும் யா அல்லாஹ். குடும்பத்தோடு வர வேண்டும் யா அல்லாஹ். பேரன் பேத்திகள் வர வேண்டும் யா அல்லாஹ். மனைவி மக்கள் வர வேண்டும் யா அல்லாஹ். சிறந்த ஒரு இடத்தை நோக்கி எங்கள் வாழ்க்கை எப்போதும் இருக்கச் செய்வாயா. இந்த ஹஜ்ஜின் பரக்கத்தால் எங்கள் குடும்பங்களின் நல்ல காரியங்கள் நடக்கச் செய்வாயா. எங்கள் பிள்ளைகளுக்கு அழகான ஜோடி பொருத்தங்களோடு திருமணங்களை நசீபாக்குவாயா. குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயா. சிரமம் இல்லாத எதிர்காலத்தை வழங்குவாயா. பொருளாதார நெருக்கடியை போக்கி யா அல்லாஹ் செழுமையான பொருளாதாரத்தை வழங்குவாயா. எங்கள் பிள்ளைகள் விசேஷமாக வாழச் செய்யா. உயர்வோடும் ஈமானோடும் தக்வாவோடும் அமல்களோடும் வாழச் செய்யா. கணவன் மனைவி ஒற்றுமையோடு வாழச் செய்யா. குழந்தை பாக்கியங்கள் வாழச் செய்யா. பொருளாதார பறக்கத்தோடு வாழச் செய்யா. தொழில்துறைகளில் அவர்களுக்கு முன்னேற்றங்களை வழங்கி விடியாது. அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டுகளிலும் உன்னுடைய பறக்கத்தின் வாசலை திறந்து வையாது. பாதுகாப்பின் வாசலையும் வழங்கி விடியாது. நாங்கள் கடைசி காலம் வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பாயா. செயலிழந்து விடாமல் பாதுகாப்பாயா. எந்த ஒரு நோயும் எங்களை பின்னடைய செய்து விடாமல் பாதுகாப்பாயா. கைகால் ஊனமாகி விடக்கூடாது ரப்பே. செயல்பட வேண்டும் யா அல்லாஹ். இதய துடிப்புகளை அழகாக்கி வைப்பாயா. உன் நினைவில் ஆக்கி வைப்பாயா. போகும் வரும் வழிகளில் மரணங்கள் சம்பவித்து விடாமல் பாதுகாப்பாயா. எங்கள் பயணங்களை ஆரோக்கியமாக்கி வைப்பாயா. இங்கிருந்து நாங்கள் புறப்படுகிற போது ரப்பே நீ எங்களுடன் இருப்பாயாக. எங்களுடைய இந்த பயணத்தை சலாமத்தாக்கியா அல்லாஹ். நாங்கள் ஊர் பாதுகாப்பாக போக வேண்டும் யா அல்லாஹ். ஃப்ளைட்டை பாதுகாப்பாக்கி தந்துருவாயா. யா அல்லாஹ் லக்கேஜுகள் சர்வம் இல்லாமல் போட்டு சர்வம் இல்லாமல் கைக்கு கிடைக்க செய்வாயா. குறைகளை எல்லாவற்றையும் நிறைவாக்கி தருவாயா. பாவங்களை யா அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுவாயா. சாலிஹீன்கள் ஷைத்தான்களுடைய உயர்வான கோரிக்கைகளை எங்களுக்கும் தந்தருள் புரிவாயா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வான இந்த தர்பார்
நபிமார்கள் எதுவெல்லாம் கேட்டார்களோ அத்தனையும் தந்தரும் புரிவாயா. எங்கள் பாதுகாப்பு தேடி தீங்கில் இருந்து பாதுகாப்பாயா. பல பேர் பல கோரிக்கைகளை வைத்து அனுப்பினார்கள். பல பல தேவைகளுக்காக சொல்லி அனுப்பினார்கள். அனைத்தையும் அவர்கள் சொன்ன போது நீ கேட்டுக்கொண்டிருந்தாய். நாங்கள் விவரிக்க தெரியவில்லையா. அத்தனை பேர்களின் ஹலாலான ஹாஜத்தை நிறைவேற்றுவாயா. அவர்களுடைய பொருளாதாரத்தில் பறக்க செய்வாயா. எங்களுக்கும் அவர்களுக்கும் நல்ல ஈமானை வழங்குவாயா. அமல்களை வழங்குவாயா. தேவைகளை நிறைவேற்றுவாயா. கைசேதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், அழிவுகள், இழிவுகள், வறுமையிலிருந்து பாதுகாப்பாயா. கடைசி வரைக்கும் யா அல்லாஹ் வாழ்க்கையில் எல்லா பரக்கத்தையும் நசீபாக்கி தருவாயா. எந்த ஒரு துன்பங்களும் துயர்களும் எங்களை வந்து அடையாமல் பாதுகாப்பாயா. எதிரிகளினுடைய கை ஓங்கி விடாமல் பாதுகாப்பாயா. சூழ்ச்சியாளர்கள் மிகைத்து விடாமல் பாதுகாப்பாயா. எங்களுடைய நாட்டில் எங்களை சாதகமாக எங்களை சந்தோஷப்படுத்தும் ஆட்சி மலரச் செய்வாயா. எல்லா வகையிலும் உன் அன்புக்கு எங்களை தேர்ந்தெடுப்பாயா. மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயா. மதரசாக்களை பாதுகாப்பாயா. அன்காக்களை பாதுகாப்பாயா. உலமாக்களை பாதுகாப்பாயா. எங்கள் குடும்பங்களில் மரணித்த எங்கள் பெற்றோர்கள் முன்னோர்களின் மன்னரையை சொர்க்க பூங்காவாக்கி வைப்பாயா. நரக விடுதலை வழங்குவாயா. அவர்களுடைய மறுமை விசேஷமாக்கி விடியாமா. எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் கடைசி நேரம் ஈமானை கொண்டு எங்களுடைய முடிவை ஆக்குவாயாக. அல்லாஹ் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்கள் நாம் உச்சரிக்க வேண்டும். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே முஹம்மது ரசூலுல்லாஹ்வை காண வேண்டும். யா அல்லாஹ் நினைவில் எங்கள் ரூஹ் பிரிய வேண்டும். எங்களுடைய மன்னரை விசாலமாக்கி மறுமையில் நாங்கள் சிராத்துல் முஸ்தகீமின் வேகத்தில் கடக்க வேண்டும். யா அல்லாஹ் பெருமானாரின் திருக்கரத்தால் ஹவ்துல் கௌசரை அருந்த வேண்டும். யா அல்லாஹ் உன்னதமான சோனபதியும் மாணவியும் அருகாமையில் இருக்க வேண்டும். யா அல்லாஹ் தௌஃபீக் செய்வாயாக. யாருக்காக நாங்கள் என்ன கோரிக்கைகள் எங்களிடத்தில் சொல்லப்பட்டதோ அனைத்தையும் நிறைவேற்றி தருவாயாக. நாங்கள் ஊரு திரும்பிய பின்னால் எங்கள் வாழ்க்கையை அழகாக்கி விடியாமா. இனியும் நாங்கள் தவறு செய்யக்கூடாது. பாவங்களில் விழுந்து விடக்கூடாது. ஹராமான வழிகளில் நடந்து விடக்கூடாது. மனித உரிமைகளை மீறி விடக்கூடாது. கடமைகளை விட்டும் தூரமாகி விடக்கூடாது. எங்கள் இரவும் பகலும் உன்னுடன் இருக்க வேண்டும். நீ எங்களுடன் இருக்கிறாய் ரப்பே. எங்களுடன் எங்கள் காலத்தை ஆக்குவாயாக. விவாதத்தில் இன்பத்தை ஈடுபாட்டை தருவாயாக. கொள்கையிலே மன ஓர்மையையும் பக்தியையும் தருவாயாக. பல ரமதான்களை அடைந்து லைலத்துல் கத்ரை அடையும் நசீபை வழங்குவாயாக. மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக. உம்ராவை நசீபாக்குவாயாக. மாணவியும் ஜியாராவில் சொன்ன சலாமுக்கெல்லாம் பதில் நசீபாக்கி தருவாயாக. அன்னலாரை கனவிலும் நனவிலும் கண்டு ஆனந்தம் பெறச் செய்வாயாக. வேண்டுதலை புரியா அல்லாஹ். ஹராமான தொழில், ஹராமான வருமானம் இனி வராமல் தடுத்து விடியாமா. ஹலாலான தொழிலையும் ஹலாலான வருமானத்தை நசீபாக்கி தருவாயாக. எங்கள் பிள்ளைகளின் உடலுக்குள்ளே ஹராம் கலந்து விடாமல் பாதுகாப்பாயாக. பெற்றோர்களுக்கு துஆ செய்யும் பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளை ஆக்குவாயாக. எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் துஆ உடையவர்களாக எங்களை மாற்றுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கேட்டதையெல்லாம் தந்தரும் புரிவாயாக. கேட்க தெரியவில்லை பல விஷயங்களை அல்லாஹ் அதையும் கொடுப்பாயாக. கேட்கவில்லை ரப்பே அதையும் கொடுப்பாயாக. கேட்க மறந்திருப்போம் ரப்பே அதையும் கொடுப்பாயாக. எது எங்களை பாதிக்குமோ, எது எங்களை நஷ்டத்தில் ஆழ்த்துமோ, எந்த உணவு எந்த பொருள் வியாதியை தருமோ அவைகளை நாங்கள் உட்கொள்ளாமல் நீ தடுத்து நிறுத்தி விடுவாயா. எங்கள் பிள்ளைகளை பேரன் பேத்திகளை ஹாஃபில்களாக ஆக்கிவிடியாக. ஹாஃபிமாக்களாக ஆக்கிவிடியாக. ஆலிம்களாக ஆக்கிவிடியாக. எங்கள் பெண்மக்களை ஆலிமாக்களாக ஆக்கிவிடியாக. உலகத்தின் எல்லா கல்விகளிலும் அவர்கள் தேர்ச்சி பெறச் செய்வாயாக. எந்த சூழலிலும் அவர்கள் ஷரியத்தை விட்டு வெளியே போய்விடக்கூடாது. தீனை விட்டும் தூரமாகி விடக்கூடாது. அந்நிய கலாச்சாரத்தில் விழுந்து விடக்கூடாது. ஹராமான தொடர்புடையவர்களாக போய்விடக்கூடாது. சாலிஹீன்களின் நல்ல தொடர்பை எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் வழங்குவாயாக. எங்கள் கரம் பற்றிய மனைவியர்கள் நிம்மதியோடு வாழச் செய்யறப்ப, எங்களுக்கு பின்னாலும் அவர்களுக்கு ஹயாத்திலே பறக்க செய்யறப்ப, அவர்கள் முடங்கி விடாமல் பாதுகாத்து அவர்கள் பிள்ளைகளை பேரன் பேச்சுகளை அழகாக வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பே, ஆரோக்கியத்தை கொடுப்பே, தொடர்பை கொடுப்பே, விவாதத்தில் ஈடுபாடுகளை கொடுத்து விடப்பே, மார்க்கத்தை வீடுகளில் சொல்லும் பெண்களாக எங்கள் பெண்களை மாற்றி விடப்பே. எங்கள் வீடுகள் தீனுடைய சூழலில் இருக்க வேண்டும். எங்கள் வீடுகளில் எந்த வகையிலும் உணர் தொடர்பு இல்லாத நிலை வந்துவிடக்கூடாது. பாவங்கள் நடக்கும் வீடாக ஆக்கிவிடாதே. அனாச்சாரங்களின் வீடாக்கி விடாதே. ஹராம்கள் நடக்கும் வீடாக்கி விடாதே. எங்கள் வீடு மலக்குகளின் பார்வைப்படும் வீடாக்கி விடாதே. உன் ரஹமத்து இறங்கும் வீடாக்கி விடாதே. இனி ஒரு தொழுகை எங்களுக்கு கதாவாக கூடாது. ஒரு தொழுகை ஜமாத்து விடுபடாமல் பாதுகாத்து தந்து விடாது.
குர்ஆனை அதிகம் ஓத வைத்து விடுவாயாக. அதிகமாக திக்ரை நசீபாக்கி விடுவாயாக. நாங்கள் மனனம் செய்த குர்ஆன் மறந்து விடாமல் பாதுகாப்பாயாக. ஹிஃப்துனுடைய சக்தி அதிகப்படுத்தி யா அல்லாஹ். தினமும் அதிகமாக குர்ஆனை ஓதும் நசீபை வழங்கி விடு யா அல்லாஹ். ஹஜ்ஜிக்கு பின்னால் ஒரு பெரிய டிஃபரண்டை தந்து விடு, வித்தியாசத்தை கொடுத்து விடு, அழகிய வாழ்க்கையை கொடுத்து விடு, அழகிய குணங்களை கொடுத்து விடு, அழகிய செயல்பாடுகளை கொடுத்து விடு. எங்கள் தொழில் துறைகளும் ரிசுக்கும் அழகிய பரக்கத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ். இனி நாங்கள் யாரிடத்திலும் கையேந்தி விடக்கூடாது யா அல்லாஹ். தேவையாகி விடக்கூடாது யா அல்லாஹ். எங்களுக்கு எங்கள் பிரச்சனைகளை யாரிடத்திலும் சொல்லவே இல்லை யா அல்லாஹ். சொல்லவும் தெரியாது யா அல்லாஹ். யாரிடத்திலும் சொல்ல வைத்து விடாதே யா அல்லாஹ். சொல்ல வைத்து விடாதே யா அல்லாஹ். அனைத்தையும் நீ கொடுத்து விடு யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளும் உன்னை தவிர யாரிடத்திலும் கையேந்தாமல் தடுத்து விடு யா அல்லாஹ். உன்னை தவிர யாரிடத்திலும் எதிர்பார்க்காமல் வாழ வைத்து விடு யா அல்லாஹ். நாங்கள் உன் பக்கமே எங்களை முற்றிலும் திருப்பி விடுவாயாக. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக மின் குல்லில் கைரி ஃபஸாயினுஹு பியதிக் வ நஊது பிக மின் குல்லி ஷர்ரி ஃபஸாயினுஹு பியதிக். அல்லாஹும்ம ஹஃபظنا من شر مكر الماكرين ومن شر حسد الحاسدين وحفظنا وإياهم من شر سحر الساحرين ومن شر عين الناظرين ومن شر العبس والمعبوس ومن شر الشرط والجند ومن شر النفس والشيطان ومن شر كل خلائق أجمعين ومن شر الهدم والغرق والحرق يا رب العالمين ومن الفقر والفتنة والفاقة يا رب العالمين ومن فتنة المحيا والممات ومن فتنة المحيا والممات ومن فتنة مسيح الدجال ومن فتنة عذاب القبر والنار يا رب العالمين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب ارحمهما كما ربياني صغيرا واجعل قبرهما روضة من رياض الجنان. يا الله இந்த துஆவை உன் கருணையால் கபூல் செய்வாயாக. மாநபியின் பொருட்டால் கபூல் செய்வாயாக. புனிதமான இந்த கஅபாவின் பொருட்டால் கபூல் செய்வாயாக. சாலிஹீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள் பொருட்டால் கபூல் செய்வாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மத் وآله وأصحابه وأهل بيته أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد.